எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ட்ரிங்க் தாங்க பார்க்க போறோம். அதுவும் நாம எதுல பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நட்ஸ், டேட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா ப்ரிப்பேர் பண்ண போறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ இதுல என்ன சேர்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10 முந்திரி பருப்பு, 15 பாதாம் பருப்பு, 5 டேட்ஸ். டேட்ஸ்ல மட்டும் நீங்க இதுக்குள்ள இருக்க விதைய வெளியே எடுத்துருங்க. இந்த ட்ரிங்க் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா குடிங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டேட்ஸ்ல உள்ள விதை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு ஒரு 100 ml பால் ஊற்றி 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க. பால் வந்து காய்ச்சி ஆறின பால் தாங்க. இப்போ வந்து 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம மாத்திக்கலாம். இப்போ இதோட இன்னும் ஒரு 200 ml பால் சேர்த்துக்கலாங்க. இது வந்து காய்ச்சி ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கிட்ட பாலுங்க. இந்த பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் தேன் சேர்த்துருக்குறேங்க. தேன் சேர்த்து இந்த ஜூஸ் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நான் இதில் சுகர்லாம் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு சுகர் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து தேவைப்படாதுங்க. நம்ம டேட்ஸ்லையுமே நல்ல இனிப்பு இருக்கும், அதனால சுகர் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு கிளாஸில் மாற்றிடலாம். பாருங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இப்போ நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் மேலே பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டியான ட்ரிங்க் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.